ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மனிஷா ஏகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முதல்ல மட்டனை நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் இப்போது ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கலாம். ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு 25 கிராமு, பூண்டு ஒரு 25 கிராமு, பச்சை மிளகா ஒரு 25 கிராம், 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் விழுதாக. இப்போது பாத்திரத்தை திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற விழுத அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்து பிரியாணி செய்கிறோம். நல்லா பச்சை வாசனை பண்ணோன்னே ஒரு 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழ சாறை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னைக்கு நான் புல்லட் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு வச்சிருக்கிறேன்.
அதை இப்போ அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் எதுவும் ஃபுட் கலர் சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா முதல்ல கூட சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். போய் திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி பாதி அளவு நல்லா வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டை மூடி வச்சுக்கலாம். இப்போ பொறுமையாக நம்ம சாதத்தை கலந்து விட்டுக்கலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனுஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.